தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வலிமை வாய்ந்த வீரனாய் நம்மோடு வாழும் இறைவனின் திரு சன்னதியை நோக்க ஆவலோடு வந்துள்ள உங்கள் அனைவரையும் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்புடனே அழைக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரின் உடனிருப்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை இறைவாக்கினர் எரேமியா எடுத்துரைக்கிறார். எத்தனை சோதனைகள் நம்மை சூழ்ந்தாலும் சோதனைகளை விட என் ஆண்டவர் பெரியவர் என்று நம்பிக்கையை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்ற உயிருள்ள வார்த்தைகளை சொல்லி துணிவூட்டுகிறார் இயேசு. இறைவன் உறையும் ஆன்மா அதை மாசு அணுகாமல் காக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணர்த்த நம் எண்ணங்களாலும் செயல்களாலும் நம் வாழ்வை முறைப்படுத்துவோம். அதற்கு தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் இறைவன் தர வேண்டி இப்பலியில் இணைவோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில நாம் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்கள் மற்றும் குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற அனைத்து பங்கு மக்களையும் நினைவு கூறுவோம். அதேபோன்று கொரோனா தொற்று கிருமியினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து நோயாளிகள், நம்மை அறிந்தவர்கள், நம்முடைய ஜெபங்களுக்காக வேண்டியிருக்கின்றவர்கள் அனைவரையும் நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்கெல்லாம் இறைவன் விரைவிலே இந்த தொற்று கிருமியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். அதே வேளையில் இந்த தொற்று கிருமியோடு போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் இந்த போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்காகவும் இந்த வேளையிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். சென்னையிலே நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கின்ற இந்த கொரோனாவினுடைய ஆதிக்கம் விரைவிலே குறைய வேண்டும். விரைவிலே சென்னை மாநகரம் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற கருத்துக்களை முன்வைத்து ஜெபிப்போம். இதனால் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு இறைவனுடைய இரக்கத்தை இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். திருப்பலியிலே நாம் தகுந்த விதமாய் பங்கேற்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். அவற்றுக்காக மனமருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனதுக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது நீராக ஆட்சியின் பொருட்டு ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றுமே கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுள்
வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட்டம் என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கின்றார். ஆகவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோனின் பிடியிலிருந்து விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேறு மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலால் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆவல் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசுகின்றவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில்மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேர் இரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். பல்லவி. எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். பல்லவி. உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும்.
இரண்டாம் வாசகம். குற்றத்தின் தன்மை வேறு, அருட்கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை சொற்றொடர்கள் 12-15 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரை இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருக்கும் முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 26 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும்
விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கால சூழலுக்கு ஏற்ற வாசகங்களாக, இறைவனே நம்மோடு பேசுகின்ற வகையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்களாக, அவரே நமக்காக இந்த வார்த்தை வழிபாட்டிற்காக இந்த வார்த்தைகளை தெரிந்தெடுத்து கொடுத்த வாசகங்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகம் முழுவதும் இப்பொழுது கொரோனா என்கின்ற இந்த கொடூரனுடைய ஆதிக்கத்திற்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கின்ற வேளையிலே மக்கள் எல்லோரும் ஒரு அச்சத்திலே, ஒரு பீதியிலே, பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. யாரையாவது பார்த்தோம் என்றால் அவர்களை பார்த்து புன்முறுவலோடு நிறுத்திக் கொள்கிறோம். தவறுதலாக தெரியாமல் கை கொடுத்து விட்டோம் என்றால் ஏதோ தொட வேண்டாதவர்களை தொட்டு விட்டதைப் போல ஐயையோ ஐயையோ என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. யாராவது தெரியாதவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் பக்கத்திலே வந்து விடுவார்களோ என்கின்ற ஒரு பயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள் மருத்துவ உதவி பெறுவதற்காக, சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு சென்று வருகிறார்கள் என்றால் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். அவங்க எங்கே போயிட்டு வர்றாங்களோ, யாரிடம் அவர்கள் பேசிவிட்டு வருகிறார்களோ, யாரை தொட்டுவிட்டு வருகிறார்களோ என்று பயத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு கூட இப்போது வந்துவிட்டு தைரியமாக இருந்த ஒரு நிலை மாறி எங்களிலே ஒரு குருவானவர் திடீரென்று இறந்து போன பிறகு பயமறியாத எனக்கும் சற்றே பயம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு தொற்று கிருமி எவ்வளவு நாச வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதுவும் சென்னை மாநகரம், நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. பல மாவட்டங்களிலே கலெக்டர்கள் ஊர் ஊராக தண்டோரா போட சொல்கிறார்கள். என்ன தண்டோரா? சென்னையிலிருந்து யாராவது வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை உள்ளே விடாதீர்கள். அப்படி வந்து விட்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் அவர்களை வெளியில் அனுப்ப வேண்டும். என்ன நிலைமை பாருங்கள். ஒரு காலகட்டத்திலே சென்னையிலிருந்து மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இங்கே என்ன செய்கிறாங்கன்னு மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஊர் கிராமங்களில் பட்டி தொட்டிகள் எல்லாம் சென்னையிலிருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெருமையாக பார்ப்பார்கள். ஆனால் இப்பொழுது சென்னையிலிருந்து யாராவது போகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை ஒரு சந்தேக கண்ணோடு, இவர்கள் ஒருவேளை இந்த கொரோனாவை கொண்டு வந்து விடுவார்களோ, நம்முடைய கிராமத்திற்குள்ளே, நம்முடைய பட்டி தொட்டுகளுக்குள்ளே கொண்டு வந்து விட்டு விடுவார்களோ என்று ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா தண்டோரை போட்டதை? சென்னையிலிருந்து குறிப்பாக எவ்வளோ கேவலமாக இருக்குது நமக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலை உளவியல் வல்லுநர்கள் சொல்வார்கள், 4 விஷயங்கள் எதிர்மறையானவை, மனிதனுடைய ஆற்றலை, சக்தியை எடுத்து போடுகின்ற, அவனை ஒரு குழுவை போல ஃபீல் பண்ண வைக்கின்ற விஷயங்கள். முதல்ல அதில் வர்றது பயம். பயம். இன்றைக்கு பல நாடுகள் மற்றவர்களை பயமுறுத்த வேண்டும் என்று, இன்றைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதற்காக படை பலங்களை எல்லாம் அவர்கள் பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களிடம் இத்தனை போர் விமானங்கள் இருக்கின்றன, இத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன,
விமானம் தாங்கிய கப்பல்கள் இருக்கின்றன, இத்தனை போர் வீரர்கள் இருக்க, இத்தனை லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறார்கள், எங்களிடம் நியூக்ளியர் பாம் இருக்கின்றது என்றெல்லாம் எதற்காக? தங்களை பார்த்து மற்றவர்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக. அமெரிக்கா ரஷ்யாவை பயமுறுத்த வேண்டும் என்று, ரஷ்யா அமெரிக்காவை பயமுறுத்த வேண்டும். இப்போ இன்னொருத்தன் வந்திருக்கான், நம்முடைய நாட்டை பயமுறுத்தி கொண்டிருக்கும். சீனா படை பலத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதிகமாகத்தான் இருக்கிறது. நம்மிடம் 2000 போர் விமானங்கள் என்றால் அவன் 6000 போர் விமானங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறான். நம்மிடம் 5 லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவனிடம் 12 லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறார்கள். இப்படியாக எதை எடுத்துக்கொண்டாலும், கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், விமானம் தாங்கிய கப்பல்கள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் நம்மை விட 2 மடங்கு அவனிடம் இருக்கிறது, குறைந்தது 2 மடங்காவது இருக்கிறது. எதற்காக? இதெல்லாம் மற்றவர்களை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக. ஆக இந்த உலகமே இன்றைக்கு பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே தான் நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், அஞ்சாதீர்கள். யாருக்கு அஞ்சாதீர்கள்? உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் எல்லாம் வெளிப்படையாக வரும். வெளிப்படாமல் மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாமல் மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு முதல் வாசகம் மிக அருமையான ஒரு வாசகம். எரேமியா இறைவாக்கினர், அவர் இறைவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டார். இஸ்ராயேல் மக்களுக்கு அவ்வப்பொழுது கடவுள் சொல்லுகின்ற அந்த செய்தியை கொடுப்பதற்காக பலமுறை அவர் போய் சொன்னார். ஆனால் அவர்கள் எரேமியா சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய அந்த தண்டனைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக இன்றைய வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எரேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது? நீ போய் இஸ்ராயேல் மக்களுடைய அரசனிடம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த முறை பபிலோனிய அரசன் பல மடங்கு படைகளோடு இவர்களை எதிர்கொள்ள வருகிறான். ஆகவே அவர்களிடம் சரணடைய வேண்டும். எதற்காக சரணடைய வேண்டும்? இஸ்ராயேல் மக்களிலே பலருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த முறை சரணடைய வேண்டும் என்று நீ சொல்ல வேண்டும் என்று அவருக்கு செய்தி வருகின்ற பொழுது எரேமியா யோசித்து பார்க்கிறார். ஏற்கனவே இவர்கள் இவன் நாட்டுக்கு தேச துரோகி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் போய் நான் எப்படி அந்த பபிலோனியர்களிடம் சரணடையுங்கள் என்று சொல்ல முடியும் என்று யோசித்துக் கொண்டே இருக்கு. நான் சொல்ல போவதில்லை என்று சொல்லி, உதாரணமாக இன்றைக்கு நம்மள பலர் போய் மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வைங்க, சீனாக்காரன் நிறைய படையை வச்சிருக்கிறான், அதனால் நம்ம சரணடைஞ்சிடுவோம், இல்லைன்னா இந்தியா அழிஞ்சு போயிடும். ஏனென்றால் நம்முடைய நிலப்பரப்பை விட பல மடங்கு நிலப்பரப்பு உடையவன், பல மடங்கு படைபலம் கொண்டிருக்கிறான், ஆகவே நம்ம தாழ்ந்து போய் விடுவோம் என்று சொன்னால் என்ன? தேச துரோகின்னு சொல்லலாம். மோடிக்கிட்ட போய் யாராவது சொல்லுவீங்களா? அவன் பட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அவனே தான் சீண்டி இருப்பான்னு பலர் நினைக்கிறார்கள். சீனாவை இப்பொழுது நம்முடைய நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, இதிலிருந்து மக்களுடைய அந்த கண்ணோட்டத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக தேவையில்லாமல் சீண்டி இருக்கலாம் என்று பலருடைய கருத்து இன்றைக்கு இருக்கிறது. ஆக எரேமியா இறைவாக்கினர் யோசிக்கிறார், நான் சொல்லப் போவதில்லை என்று சொல்லி. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் செய்தி வருகிறது. எல்லாரும் பார்க்கிறார், சுற்றிலும் ஒரே திகிலாக இருக்கிறது, எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். அவன் மீது பழி சுமத்துங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம், என்னுடைய நண்பர்கள் கூட என் மீட்சிக்காக காத்திருக்கிறார்கள், ஆனால் அவன் மயங்கி விடுவான், அவன் மேல் வெற்றி கொள்ளலாம் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல, a mighty God, a mighty warrior, கோலியாத்தை போல பல மடங்கு வலிமை வாய்ந்த ஒரு படை வீரனை போல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். வலிமை வாய்ந்த படை வீரனை போல ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே நான் இதற்காக பயப்பட வேண்டும். எப்படியும் இறைவன் சொன்ன அந்த செய்தியை நான் அவரிடம் சொல்லத்தான் போகிறேன் என்று சொல்லி எரேமியா இறைவனுக்கு அடிபணிந்து அவருடைய செய்தியை அவருக்கு சொன்னதாக இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம்.
எரேமியாஸ், இறைவனை புகழ் பாடுங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார் என்று சொல்கிறார். ஆக வறியோரினுடைய பிடியை தீயோருடைய பிடியினின்று அவர் விடுவிப்பார். ஆக இன்றைக்கு நாம் கொரோனாவுடைய பிடியினின்று விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நான் உங்களோடு வலிமை வாய்ந்த ஒரு படை வீரனைப் போல உங்களோடு இருக்கிறேன், ஆகவே உங்களுக்கு பயம் வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பயம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அருமையான செய்தியா, அருமையான செய்தி. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் நமக்கு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு செய்தியாக வருகிறது. எதை பார்த்தும் நாம் பயப்பட வேண்டாம், யாருக்கும் நாம் அஞ்ச வேண்டாம், எந்த தொற்று கிருமிக்கும் நாம் பஞ்ச வேண்டாம். ஏனென்றால் நம்மோடு வலிமை வாய்ந்த ஒரு படை வீரரைப் போல, ஒரு வெற்றி வீரரைப் போல கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். அன்புக்கு சகோதரர்களே, இன்றைக்கு பதிலுரை பாடல், கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தார். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். அருமையாக பாடினார். நற்செய்தி வாசகத்தில் நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். ஆண்டவர் இயேசு அஞ்ச வேண்டாம் என்கின்ற செய்தியை சொல்கிறார். 2 முறை நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதற்கு 2 எளிமையான ஊமைகளை, உதாரணங்களை எடுத்து சொல்லுகிறார். ஏனென்றால் கடவுளுடைய கண்களுக்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு வெளியேற பெற்றவர்கள் என்பதை எடுத்து சொல்லுகின்ற வகையில் அவர் என்ன சொல்கிறார்? ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் அஞ்ச வேண்டும். ஏனென்றால் ஒரு செப்பு காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையினுடைய விருப்பமின்றி தரையில் விழாது. ஆக எந்த ஒரு மதிப்பும் இல்லாத, விலையே இல்லாத அந்த சிட்டுக்குருவி ஒவ்வொன்றுமே கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக மிகவும் விலையேற பெற்றது. ஆகவே அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு சிட்டுக்குருவி கூட தரையில் விழாது என்று சொல்கிறார். அப்படி என்றால் நீங்கள் எத்தனை சிட்டுக்குருவிகளையும் விட விலையேற பெற்றவர்கள். சிட்டுக்குருவிகளே கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக மதிப்புள்ளவை என்று சொன்னால் நீங்களும் நானும் எவ்வளவு விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் இரண்டாவது ஊமை, அது உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. உங்களுடைய தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என் தலைமுடி என்ன ஆச்சுன்னு தெரியல, கடவுள் என்னை ஒன்றா எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். உங்கள் தலையில் இருக்கும் ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது, கடவுளுக்கு தெரியும். ஆக நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய, இது சாதாரணமாக இந்த கெட்ட வார்த்தையை கூட சொல்கிறாங்க, ஆனால் இதற்கு கூட கடவுள் கண்களுக்கு முன்பாக ஒரு மதிப்பு இருக்கிறது என்று சொன்னால், ஏனென்றால் உங்கள் தலையில் இருக்கின்ற ஒரு முடி கூட கடவுளுடைய திருவுளம் இல்லாமல் விழாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்ற நற்செய்தி வாசகத்தில். எவ்வளவு நாம் விலையேற பெற்றவர்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த 2 உண்மைகள். சிட்டுக்குருவிகளை விட நாம் உயர்ந்தவர்கள், விலையேற பெற்றவர்கள், மதிப்புள்ளவர்கள். நம்முடைய தலை முடியே இறைவன் பாதுகாக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய உயிரை எந்த அளவுக்கு அவர் விலையேற பெற்றதாக நினைக்கிறார் என்பதை நாம் அன்பிக்க சகோதரர்களே, இதுதான் மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு கன்விக்ஷன் என்று சொல்வார்கள், இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பயம் வேண்டாம், அஞ்ச வேண்டாம், திகில் உற வேண்டாம். ஏனென்றால் கடவுள் உங்களோடு இருக்கிறார். யார் கடவுளை நம்பி இருக்கிறார்களோ, கடவுளுக்காக சாட்சி பெறுகிறார்களோ, நீங்கள் எதையெல்லாம் இருளிலே கேட்கின்றீர்களோ நீங்கள் அதை ஒளியிலே கூறுங்கள்.
நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் கூரையின் மேலிருந்து அறிக்கையிடுங்களாக. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக அவருடைய செய்தியை நற்செய்தியை பரப்புகின்ற சீடர்களாக, தூதுவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று அறிவிக்கிறார். நீங்கள் காதோடு காதாக கேட்பதை வீட்டின் கூரை மேலிருந்து அறிவியுங்கள். நீங்கள் இருளிலே உங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தியை, அன்றைக்கு எரேமியாசு அதுதான் சொல்லப்பட்டது. அவர் எல்லாருக்கும் போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது அவருக்குள்ள பயம் வந்தது. அதற்காக தான் சொல்கிறார், பயம் வேண்டாம், ஏனென்றால் கடவுள் வலிமை மிக்க ஒரு படை வீரனைப் போல உன்னோடு இருக்கிறார், எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் என்று இன்றைய சூழ்நிலையிலே அன்பிக சகோதரர்களே, நாம் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், நாம் அதில் பெருமைப்பட வேண்டும். ஒரு நாளும் கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தியை பரப்புவதற்கு, நற்செய்தியின் தூதுவர்களாக இருப்பதற்கு நாம் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ஏனென்றால் கடவுள் ஆண்டவராக இயேசு இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் கடைசியில் சொல்கிறார், யாரெல்லாம் என்னை மனிதர் முன்பாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை இறை தந்தையின் முன்பாக நான் ஏற்றுக்கொள்வேன். யாரெல்லாம் என்னை இங்கே ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிக்கிறார்களோ அவர்களை நானும் எனக்கு இவர்களை தெரியாது என்று சொல்வேன். இதுதான் என்ன நெகட்டிவாக சொல்கிறத விட்டுருவோம், பாசிட்டிவாக சொல்கிறார். யார் எனக்கு சாட்சிகளாக, தூதுவர்களாக, நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சன்மானம் உண்டு. எங்கே? இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டங்கள் படலாம், துன்பங்கள் படலாம், அதனால் நீங்கள் உங்களுடைய உயிரை கூட கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு சன்மானம் உண்டு. இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் இறைவன், இறை தந்தையினுடைய அந்த சன்னிதானத்திலே நான் உங்களுக்காக சான்று பகர்வேன் என்று சொல்கிறார். அன்றைய சோதர்களே, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த செய்திக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய பயங்களை எல்லாம் நீக்குவோம், மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்வோம். ஏனென்றால் வலிமை மிக்க படை வீரனைப் போல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு போராடுகிறார், நம்மை வழி நடத்துவார். ஆமென். எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய வீடுகளில் இருந்தவாறே நம்முடைய விசுவாசத்தினை இப்பொழுது அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தூய ஆவியின் வல்லமையால் இறைவன் நமக்காய் மனிதரானார். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். நகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கு முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்தின் வழியாகவும் இறைவன் நமக்கு அருமையான ஒரு ஆறுதலான செய்தியை தருகிறார். பயப்பட வேண்டாம், அஞ்சாதீர்கள், திகிலுற வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம் என்று நம்முடைய அச்சங்களை எல்லாம் போக்க நமக்கு தேவையான நெஞ்சுரத்தையும் தேவையான வரங்களையும் மன்றாட்டுகளாக எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். நம் அனைவரின் பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் கொடைகளினால் ஆசீர்வதிப்பவரே எம் இறைவா, உமது இறை அரசு பணியை தொடர்ந்து ஆற்றி வரும் எமது திரு அவை பணியாளர்களை ஆசீர்வதியும். உம் மந்தையாகிய திருச்சபையை இறை நம்பிக்கை சவால்களை எதிர்கொள்ளும் வருமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாளரை சோதித்து அறிபவரே எம் இறைவா, எம்மை ஆளும் ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும். சுயநல போக்கிலே வாழ்ந்து நாட்டு மக்களை தங்களது நலன்களுக்காக பயன்படுத்தி கொள்ளும் இவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை அருளி நாட்டினை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழு கருவூலமாகிய இறைவா, கல்வி கற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். நீர் வளர வளர ஞானத்திலே வளர்ந்து இறைவனுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தது போல எம் பிள்ளைகளும் உம்மை பற்றிய அறிவிலும் கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கவும் நல்லதொரு எதிர்கால வாழ்வையும் பெற்றுக்கொள்ளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலிந்தோரை கண்ணோக்குபவரே எம் இறைவா, உடல் உள்ள நோய்களினால் வருந்துவோரை கண்ணோக்கும். உமது குணமளிக்கும் தூய ஆவியினால் தங்களது நோயின் கொடுமைகளில் இருந்து விடுதலை பெற்று உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காக, குறிப்பாக கொரோனா தொற்று கிருமியினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கின்றவர்கள், நம்முடைய ஜெபங்களுக்காக வேண்டி கேட்டவர்கள், அனைவருக்காகவும் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த காலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வந்து எங்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் உங்களிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். எங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா வியாதி வருத்தங்களிலிருந்தும், குறிப்பாக பயம் அச்சத்திலிருந்தும், குற்ற உணர்விலிருந்தும், தாழ்வு மனப்பான்மையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களை நலமாக வாழச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக மாற்றப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மர நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு எனவும் நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்றும் உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதோர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் பாடுவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமுனை நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியினால் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெறச் செய்திடும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அச்சமும் பயமுமின்றி நலமாக வாழ்வோமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உள்ளது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு நான் அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து அளிக்கும் இந்த அமைதியை ஒருவருடன் நீங்கள் வீட்டில் இருந்தவாறே பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மீது இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னிடத்தில் வந்த போதுதான் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதுதான் பாதம் என்னை விட்டு தொலைந்ததே. நான் உன்னிடத்தில் வந்த போதுதான் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உன்னோடு வாழ்வே, உமக்காக வாழ்வே, உம்மை நான் பின்தொடர்வேன். உன்னோடு வாழ்வே, உமக்காக வாழ்வேன், உம்மை நான் பின்தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உண்மையான அன்பை நான் கண்டதில்லை. உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. உண்மையான அன்பை நான் கண்டதில்லை. உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. ஏங்கி வாழ்வேன், நான் ஏக்கத்தோடு வாழ்வேன். ஏங்கி வாழ்வேன், நான் ஏக்கத்தோடு வாழ்வேன்.
உம்மோடு வாழ்வே உமக்காக வாழ்வே உம்மை நான் பின்தொடர்வே உம்மோடு வாழ்வே உமக்காக வாழ்வே உம்மை நான் பின்தொடர்வே நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக எனது உயிரையும் கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இத்திருப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. மாணவர்களே, இன்றைய வாசகனுடைய செய்தி, இந்த திருப்பலியிலே கொடுக்கப்பட்ட செய்தியை இந்த நாட்களிலே மறந்துவிட வேண்டாம். அருமையான பாடல் பாடினார்கள். நான் உம்மிடத்தில் வரும்போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே என்று சொல்லி. ஆண்டவரை என்னுடைய இதயத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள். பயமும் அச்சமும் எல்லாவற்றையும் நாம் துறந்து மகிழ்ச்சியோடு வாழ முடியும். ஏனென்றால் எரேமியா இறைவாக்கினர் சொன்னதைப் போல, வலிமை வாய்ந்த படை வீரரைப் போல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு போராடுவார், நமக்கு வெற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையில் வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
எங்கள் ஆரோக்கிய தாயே நீ வாழ, அம்மா மரியே நீ வாழ, எங்கள் ஆரோக்கிய தாயே நீ வாழ. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீரேதானம்மா. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீரேதானம்மா. நீரே வாழ்வு குறையம்மா, நீரே வாழ்வு குறையம்மா. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வருக உங்கள் புகழ் வருக. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வருக உங்கள் புகழ் வருக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு மத்தியாய் ஆராதனை ஏத்திசையும் கூறியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.